நாம் ஒரு கால் பண்ணும்போது நம்ம குரல் எப்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் போகுது? உங்கள் குரல் மொபைல் போன்ல எப்படி பயணிக்கிறது என்று தெரியுமா? போன்ல கால் பட்டன் அழுத்தியதும் சிக்னல் பயணத்தை தொடங்குது. சிக்னல் மெதுவாக பயணிக்கிறது. இந்த சிக்னல் நம்ம குரலை டிஜிட்டல் வடிவில் எடுத்துச் செல்கிறது. பலப்படுத்தப்பட்ட சிக்னல் தொலைபேசியில் இருந்து ரேடியோ டவரை நோக்கி பயணிக்கிறது. ரேடியோ டவரில் கிடைத்த சிக்னல் பல பாதைகளாக பிரிந்து பல தொலைபேசிகளுக்கு அனுப்பப்படுகிறது. காற்றில் நுண்ணுயிர்கள் அசைவடைகிறன, இதுவே சத்தத்தை உருவாக்குகிறது. ஏர் மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் கிரியேட்டிங் சவுண்ட். குறைந்த ஃப்ரீக்வன்சி கொண்ட சவுண்ட் வேவ்ஸ் மெதுவாக பயணிக்கின்றன. உயர் ஃப்ரீக்வன்சி கொண்ட சவுண்ட் வேவ்ஸ் வேகமாக பயணிக்கின்றன. சத்த அலைகள் மொபைல் மைக்ரோபோனின் உள்ளமைப்பில் மின் சிக்னலாக மாற்றப்படுகின்றன. இது மொபைல் மைக்ரோபோனின் உள்ளமைப்பு. சத்தம் மொபைல் மைக்ரோபோன் உள்ளே இருக்கும் டயப்ரம் அதிர வைக்கிறது. டயப்ரம் அசையும் போது அதுடன் இணைந்துள்ள காயில் மேக்னெட் உள்ளே முன்னும் பின்னும் நகர்கிறது. காயில் மேக்னெட் உள்ளே நகரும் போது ஒரு சிறிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாக ஆரம்பிக்கிறது. இப்போ உருவான எலக்ட்ரிக்கல் சிக்னல் மொபைல் மைக்ரோபோன்ல இருந்து வெளியே வந்து போன் சர்க்கிட்க்கு பயணம் தொடங்குது. மைக்ரோபோன் உருவாக்கிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் இப்போ போன் சர்க்கிட் வழியாக ஆம்பிளிஃபையர் ஐசிக்கு உள்ள செல்கிறது. ஆம்பிளிஃபையர் ஐசிக்குள் வந்த இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இப்போது வலுப்பெற ஆரம்பிக்கிறது. வலுவான சிக்னல் இப்போது போன் சர்க்கிட்ல இருந்து ஆண்டனாக்கு செல்ல ஆரம்பிக்கிறது. அந்த சிக்னல் ஆண்டனாவை அடைந்ததும் அது ரேடியோ வேவாக மாறி வெளியே பரவுகிறது. இந்த ரேடியோ வேவ்கள் காற்றில் வேகமாக பயணம் செய்து டவரை நோக்கி செல்கிறது. இப்போது டவர் சிக்னலை பெற்றுக்கொண்டு அதை நெட்வொர்க் வழியாக அடுத்த போனுக்கு அனுப்புகிறது. டவர் அனுப்பிய சிக்னல் இப்போது மற்றொரு மொபைல் போன் ஆண்டனாவை அடைகிறது. பெற்ற சிக்னல் இப்போது மொபைல் போன் சர்க்கிட்டுக்குள் சென்று ஆம்பிளிஃபையர் ஐசியை அடைகிறது. இப்போது எலக்ட்ரிக்கல் சிக்னல் மொபைல் போன் ஸ்பீக்கருக்கு வந்து சேர்ந்துள்ளது. ஸ்பீக்கர்ல எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்ததும் டயப்ரம் அதிர்ந்து சவுண்ட் வேவ்ஸ் உருவாகிறது. இப்போது ஸ்பீக்கர் உருவாக்கிய சவுண்ட் வேவ்ஸ் பயனரின் காதுக்கு சென்று குரல் தெளிவாக கேட்கிறது. இவ்வாறு உங்கள் குரல் மொபைல் போன் மூலம் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றப்பட்டு ரேடியோ வேவாக பயணம் செய்து மறுபடியும் சவுண்டாக மாறுகிறது. மொபைல் போன் மூலம் உங்கள் குரல் எப்படி பயணிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கலாம் என்று நம்புகிறேன். இன்னும் இது போன்ற எளிய டெக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.